வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இறங்கின இடம் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். அதனால இந்த வழியிலேருந்து இன்னைக்கு போவோம். லாஸ்ட் டைம் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நடந்து வந்தோம். ஸோ இன்னைக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க இன்னைக்கு புதுசாக என்னென்ன பழைய பொருளாக வந்திருக்கு, புது பொருள் என்ன வந்து ஸ்கிராப்லாம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். வாங்க அப்படியே சந்தைக்குள் போகலாம். பொதுவாக நம்ம பல்லாவரம் சந்தைக்கு 2 வழியிலேருந்து வரலாம். பல்லாவரத்துலேருந்து வரலாம், திருச்சூலத்துலேருந்து வரலாம். நீங்கள் பல்லாவரத்துலேருந்து வந்தாலும் பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், பழைய லேப்டாப்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் ஆகாத லேப்டாப் தான். ஏதாவது ஸ்பேருக்கு வேணால் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 2000 வரைக்கும் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர், பிரிண்டரு, ஸோ இந்த மாதிரி சிடி கேசட்டு நிறைய வச்சுருக்காங்க. இந்த சோலார்லாம் பாருங்கள், 200 250 சொல்கிறாங்க. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ்ன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ விருப்பமுள்ளவங்க நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள். இந்த சோலார் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 400 450 வரைக்கும் சொல்லுவாங்க. பட் இது செகண்ட்ஸ்னால 250 சொல்கிறாங்க. நம்ம ஒரு 200 150 கேட்டால் தாராளமாக கொடுப்பாங்க. இது தம்பூரான்னு போட்டுருந்துச்சு. இது பழைய பீஸ் தான், ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ விருப்பமுள்ள ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா திங்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்லாம் பாருங்கள், எல்லாம் புது ரிமோட் மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் எல்லாமே செகண்ட்ஸ் தான். சில ரிமோட்லாம் வெளியிலோட கிடைக்காது. ஆனால் பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் ஐட்டம் நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம். இந்த பிரிண்டெல்லாம் பூரா அங்கங்கே கலந்து போய் கிடக்கு. இதெல்லாம் ஒர்க் ஆகுமானே தெரில. ஸோ அவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ இதையும் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையும் அந்த பார்வைக்கு வச்சுருக்காங்க. பட் அந்த டஸ்ட்டை கூட க்ளீன் பண்ணல. இதை எப்படி வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கண்டெய்னர் பாருங்கள், சின்ன சின்ன பாக்ஸை வீட்டில் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஃப்டி பின் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டார்ட் ஆகுது. 30 50 100 வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த சைஸுக்கு ஏற்றது மாதிரி ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ கண்டெய்னர் குமிச்சு வச்சுருக்காங்க இந்த கடையில். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 சொன்னார். ஒர்க்கிங் கண்டிஷனான அடுப்பு. பட் 2500 கேட்டு சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வாங்கிட்டாப்புல. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பழைய செகண்ட்ஸ் பொருள். அதே மாதிரி புது பொருள், டேமேஜ் ஆன பொருள்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. பட் இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட நிறைய கண்டெய்னரில் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருளாக நிறைய வச்சுருக்காங்க. மிக்சி, கிரைண்டரு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது. ஸோ இந்த கார் செட்டு பாருங்கள், ரிவர்ஸ் கேமரா, MP3 இந்த மாதிரி யூஎஸ்பிலாம் போட்டு கேட்குறது ஒர்க்கிங் கண்டிஷனாக 1800 சொன்னாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சிடி கேசட்லாம் பாருங்கள், அங்கங்கே இந்த வாரம் நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க. ஸோ பழைய படத்துலேருந்து புது படம் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த கேசட்லாம் பாருங்கள் 30 40 சொல்கிறாங்க. ஸோ 10 பீஸ் எடுத்தீங்கன்னா குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கேசட்லாம் குமிஞ்சு கிடக்கு நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டில். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பாருங்கள், இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது ஸ்பீக்கர். பட் செகண்ட் குவாலிட்டி மாதிரி தெரியுது. JBLன்னு போட்டிருக்காங்க. பட் 800 சொல்கிறாரு. எல்லாமே புது பீஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம நண்பர்கள் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு வீடியோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து போடுறோம். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாதீங்க, அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்கள். இந்த செட்லாம் பாருங்கள், எல்லாமே பழைய செட்டு தாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறாரு அவர். பட் இதெல்லாம் நம்ம வாங்கினோம்னா ஒரு எலக்ட்ரிஷியன்ட்ட கொடுத்து அல்லது டெக்னீஷியன்ட்ட கொடுத்து இதை செக் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வர்றீங்க இருந்தால் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நம்ம பல்லாவரம் சந்தையில் அந்த அளவுக்கு பொருட்கள்லாம் குமிஞ்சு கிடக்கு. ஸோ தெரியாமல் நம்ம எதுவும் எடுக்க முடியாது. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே புது ஸ்பீக்கருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 250 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 1500 வரைக்கும் வச்சுருக்காங்க. எல்லாமே புது ஸ்பீக்கர், ப்ளூடூத்து, FM இந்த மாதிரி சிஸ்டம் விதவிதமாக கலர் கலராக வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கேயே வாங்கி செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பாட்டு, சாங்ஸ் எல்லாம் நம்ம மொபைல்லே கனெக்ட் பண்ணி நீங்கள் அங்கேயே பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அவங்கள்ட்ட அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. 150 புது வாட்சஸே நிறையா இருக்குது அவங்கள்ட்ட. சவுண்ட் பார் வச்சுருக்காங்க. 1000 1500 2000 வரைக்கும் சவுண்ட் பார் வச்சுருக்காங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இந்த கடையில் நிறையா வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர் ஐட்டம், ப்ளூடூத்து கனெக்ஷன், இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட 100 50 அந்த மாதிரி FM செட்டு, ஸோ நிறையா இருக்குங்க. இன்னைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ திங்ஸ்கள் இந்த வாரம் குமிஞ்சு போய் கிடக்கு நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில். இந்த கடையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் செக் பண்ணியே நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த வாட்சஸ்லாம் பாருங்கள், எல்லாம் புது வாட்சுங்க. 200 தான் சொல்கிறாருங்க. அவ்வளோ வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் அவ்வளோ அந்த பெட்டியாக வச்சுருக்காங்க. இது கால டைம்னால இன்னும் சேல்ஸ் இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பீசஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்து பதறாமல் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம். அவங்கள்ட்ட கேபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் கூட எல்லா ஐட்டமும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாமே பாக்ஸ் ஓப்பன் தான், புது பாக்ஸ் தான். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர் டூல்ஸ் பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க்கிங் பீஸ் தான் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட
பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சிருக்காங்க, ஹேண்ட் ட்ரில் வச்சிருக்காங்க, பிரேக்கர் வச்சிருக்காங்க, சியர் கட்டிங் மிஷின். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக வந்து பேரம் பேசி வாங்குங்க. ஸோ அது எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தான் இந்த கடையில் இருக்கிறது. ஸோ அவங்கள்ட்ட பேட்டரி இருக்குது, போட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய அந்த வாரம் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேசி வாங்கிக்கிங்க. ஸோ ட்ரில் பிட்லேருந்து எல்லாமே அலங்கி செட்லேருந்து எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரில் டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்றைக்கி சந்தைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் ரேட்டு மட்டும் நீங்கள் பேசி வாங்கிக்கணும். ஸோ அந்தளவுக்கு எல்லா திங்ஸுமே இந்த இடத்துல இருக்குது. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லி சொன்னாங்க. போட்டு, இந்த மாதிரி ஜிப்ட்ரானிக்ஸு, ஸோ ஜேபிஎல், இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் பார்த்து ப்ளூடூத் கனெக்ஷன் இதெல்லாம் நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 சொல்லி 800 எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் விட சவுண்ட் பார்லேருந்து இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்செட்லேருந்து நிறையா வச்சுருக்காங்க. எல்லாமே பாக்ஸ்லேயே இருக்குது, நம்மளே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவு கண்டெய்னர்ஸ் இங்கே நிறையா வச்சுருக்காங்க, எல்லா பிராண்ட்லேயும் வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தான், நம்ம செக் பண்ணியே பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா 800 புது பீஸு ஒரிஜினல் கொடுக்க முடியாது. பட் இந்த கடையில் செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லி இவங்க இது வச்சிருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக செகண்ட் குவாலிட்டி தான் இது. விருப்பம் உள்ளவங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா இது பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. 1000 சொல்லி 750 800 வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளோ மக்கள். இதெல்லாம் பாருங்க, எல்லாமே இந்த குழந்தைகள் யூஸ் பண்ணுற ஜாமெட்ரி பாக்ஸ் பாருங்க, எல்லாம் 20 30 தாங்க. அப்படியே கலர் கலராக அப்படியே சூப்பராக வச்சிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ பீசஸ் கொண்டு புதுசாக பார்த்தா எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. பக்கத்து கடையிலே பார்த்த பிரஸ் இந்த எல்இடி லைட்லாம் பாருங்க, அப்படி இந்த சீரியல் செட்டு அப்படியே கவராக வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சீப் ரேட்டில் தாங்க இருக்குது, எல்லாமே புது பீஸ் தான். அது மாதிரி இந்த சரமாக இருக்க அந்த எல்இடி லைட்லாம் பாருங்க, நம்ம வாங்கினோம்னா அங்கேயே செக் பண்ணியே எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் விட இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் இது. ஸோ அவ்வளோ லைட்ஸ் ஐட்டம்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ வீடுகளுக்கு, கடைகளுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு சீப் ப்ரைஸில் வேணும்னா நீங்கள் தாராளமாக அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா பொருட்களுமே வச்சுருக்காங்க. ஸோ ரீடிங் கிளாஸ்லேருந்து சேஃப்டி ஷூ, இந்த மாதிரி ஐட்டங்கள், டெய்லரிங் மிஷினு, ஸோ பவர் பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய அந்த கடையில், பிரிண்ட்ரு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஸ்க்ரூ டிரைவர் நிறையா வச்சுருக்காங்க இந்த கடையில். இந்த லெதர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 1200 வரைக்கும் பேக் அந்தந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே புது பீஸுங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன் நான். ஸோ கம்பெனிலேருந்து சந்தையில் எட்டு வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ஸோ வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கண்டிப்பாக அதிகம் தான். ஸோ இவங்களுக்கு அந்த வாடகை மட்டும்தான். ஸோ அதனால் ரேட்டு கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. நான் கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ நல்லா இருக்குது குவாலிட்டியாக. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஃபேனு, இந்த மாதிரி காயில் கட்டுறது, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இதெல்லாம் யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி இந்த போர்டு ஐட்டம் கூட உங்கள்கிட்ட பாருங்க, எல்லாமே மதர் போர்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நிறைய திங்ஸ் இந்த கடையில வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் இந்த ப்ரொஜெக்டர் இந்த வாரம் நம்ம பல்லாவரம் மார்க்கில் நிறைய வந்துருச்சுங்க. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்து வராங்கன்னு கேட்டேன் நான். இதெல்லாம் ஆஃபீஸில் வந்து ஓரளவுக்கு அதோட இது லைஃப் முடிஞ்சுன்னா அதை சேல்ஸ் பண்ணிடுவாங்களாம், புதுசு வாங்கிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் வந்து இப்போ இது ஹார்ட் டிஸ்க்லாம் பாருங்க, எல்லாம் செட்டாக வச்சிருக்காங்க. 250 ஜிபி, 300, 500 அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ரேட்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கு. பட் இதை பற்றி தெரிஞ்சவங்க தான் இதை வந்து வாங்க முடியும். ஸோ எல்லாரும் வாங்கி இதை செக் பண்ண முடியாது. டெக்னீஷியன்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா கூட்டு வந்து உங்களுக்கு தேவையான வாங்கிக்கலாம். அவங்கள்ட்ட பழைய எஃப்எம், ரேடியோ, ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நிறைய இருந்துச்சு. பழைய காலத்து டிவிடி பிளேயரு அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்க்க முடிச்சு. இந்த ப்ரொஜெக்ட் தான் 2 ப்ரொஜெக்ட் ஒர்க்கு ஆகும்னு சொல்றாரு. பட் அதை எப்படி செக் பண்ணுன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதோட பாடியை, அதோட வெயிட் எல்லாமே நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள நம்ம செக் பண்ணி தான் எடுத்துக்கணும். அவ்வளோ திங்ஸு இந்த கடையிலேயே நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பொருள்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வர்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் திரிசூலம் ரயில்வே கட்டில் இறங்குனீங்கன்னா பல்லாவரம் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு போய் பல்லாவரத்தில் ஏறிக்கலாம். பல்லாவரத்தில் இறங்கினா திரிசூலத்துலேருந்து ஏறிக்கலாம். இந்த சைக்கிள் ரேட்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகம் தான். எல்லாமே 4000 5000 சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெளியிலே சைக்கிள் ரேட்டு அதிகம் தான். கொஞ்சம் பேரம் பேசி இங்கே வாங்கலாம். ஷோரூம் போனால் போட்ட ரேட்டு தான் வாங்கிட்டு வர முடியும். ஸோ அவ்வளவு இந்த ஏர் கூலர், ஃபேனு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நம்ம பல்லாவரத்தில் செகண்ட்ஸ் பீஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்து பதறாமல் பொறுமையாக எடுத்துக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த தராசு பாருங்கள், வெயிட்டிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரேட்டு கேட்கல. அது ரேட்டு கேட்டோம்னா கொஞ்சம் குறைச்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு திங்ஸுகள் இந்த கடையிலையும் நிறையா வச்சுருக்குறாங்க. எல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் பாருங்கள், டிசிஎல்னு போடுறது ஏதாவது காலேஜில் யூஸ் பண்ணதான் அவங்க புதுசு வாங்குறதுனால இதை அப்படியே வந்து சேல்ஸுக்கு போட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1800 சொன்னார். ட்ரிபிள் போட்டுருச்சு ஒரு செக்ஷன். அந்த ட்ரிபிள் டிஎம்இ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் யூஸ் அந்த கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணது. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸு டிசிஎல் அதெல்லாம் நிறைய வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாத்திர வகைகள், டீ கடை வைக்கிறவங்க இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நம்ம சந்தையில் இருக்குது செகண்ட்ஸில். குட்டி மோட்ரு பாருங்கள், வீட்டுக்கு தேவை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காயெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில உள்ளுங்க.
ஸோ பார்த்துட்டு இதை நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெயில் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப குளுமையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் கிளம்பி வரலாம். ஸோ அந்த அளவுக்கு வெயில்லாம் ஒன்றும் கடுமையாக கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ஃபேன்லாம் எல்லாம் செகண்ட்ஸ் தான். இதெல்லாம் புது வீடு கட்டுறப்ப பழைய ஃபேனை கழட்டி அப்படியே சேல்ஸ் போட்டுருவாங்களாம். அதையும் நான் கேட்டேன் நான். இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 600, 700, 800 ஸ்டார்ட் ஆகுது. அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி லைட் சிஸ்டம், கேமரா, சிசிடிவி இந்த மாதிரி ஐட்டம் கூட இந்த கடைகளில் நிறையா வச்சுருக்காங்க. பட் எல்லாமே செகண்ட்ஸுங்க. இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் போர்ட்டில் தான். இது எல்லாமே சில பேரில் ஒர்க் ஆகும், சில பேர் ஒர்க் ஆகாது. அதை நம்ம தான் செக் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அவ்வளோ திங்ஸ் இந்த கடையில் இருக்குது. இதெல்லாம் பரவாயில்ல, வீட்டில் வைக்கிற அந்த அழகு பொருட்கள், யானை, அந்த மாதிரி விநாயகர் சிலை, ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண பொருள் தான். பட் இதெல்லாம் அந்த மரம், அந்த செஞ்ச அந்த சிலைகள் நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசி வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட. ஸோ அவ்வளோ அழகு பொருட்களும், இது மட்டும் இல்லாமல் அழகு பொருட்களும் நிறையா நம்ம சந்தையில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ திங்ஸ் இந்த அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில், ஸோ நீங்கள் ஏதாவது பொருள்களை எடுத்து ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லா பொருளையும் ஒன்றுனா எடுத்து அந்த அளவுக்கு பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வசதியும் கிடையாது. நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ விருப்பம்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. மானிட்டர்லாம் பாருங்கள், எல்லாம் 600, 700, 1000 வரைக்கும் சொல்கிறாங்க. சில கடையில் மானிட்டர்லாம் ஒர்க்கிங் ஆகுங்க, கண்டிப்பாக ஆகும். அது வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரிமூவ் பண்ணுறதுனால அது இங்கே வந்துடுது. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். அவ்வளோ பொருள்கள் பாருங்கள், இந்த கடையில் பாருங்கள் என்னென்ன வேணும். பிரேக்கர் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் பொருள், அது மாதிரி வெயிட்டிங் மிஷின், இவ்வளவு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய அங்கே வச்சிருக்காங்க. பழைய எலக்ட்ரிக்கல் போர்டெலாம் கூட நீங்கள் வாங்கலாம் சந்தையில். அவ்வளவு பீசஸ்க்கு நிறைய கிடக்கு. எல்லாமே பெர் பீஸ் ரேட்டு தாங்க. ஒன்றா நீங்கள் பேசி தான் எடுத்துக்கணும். இந்த பிரிண்டர்லாம் என்ன டஸ்ட் இருக்கோ எல்லா டஸ்ட்டும் இங்கே தான் இருக்குது. பட் ஓப்பன் க்ளோஸ்லாம் நல்லா இருக்குது சாம்சங்கில். ஸோ அவ்வளவு பிரிண்டர்லாம் இந்த வாரம் நிறைய கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பை மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க லேப்டாப்பு. அவ்வளவு லேப்டாப் சிஸ்டம்லாம் பாருங்கள், அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக லேப்டாப் தான். ஃபுல்லாக அவ்வளோ லேப்டாப் போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. எல்லாமே பழைய பீசஸ் தான். இதில் ஏதாவது ஸ்பேர்ஸ் தேவை அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். பிஎஸ்லாம் பாருங்கள், ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. PS2 இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஃபோனு, இந்த ஃபோனு எல்லாமே பழைய ஃபோன் தாங்க. பட் இதெல்லாம் எதுவுமே ஒர்க்கிங் ஆகாது, ஸ்பேர்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அவங்களே. இந்த கேமரா ஐட்டம், அந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க இந்த கடைகளில். ஸோ எல்லாரும் வார வாரம் இதை பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது நமக்கு இது யூஸ் ஆகணும் கூட ஸ்பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னீஷியன் தான் அதிகமாக வர்றாங்க. எல்லா விழுப்புரம், செஞ்சி, திருவண்ணாமலை, காட்பாடி, இந்த சைடு திருச்சி பக்கம் இருந்து அவங்க வர்றாங்க பல்லாவரம் சந்தைக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு பயனுள்ள வகையில் நம்ம சொல்கிறோம், என்னென்ன இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். அவங்க அதை பார்த்து அவங்க தான் வந்து பொறுமையாக பார்த்து எடுத்துக்கணும். ஸோ பழைய விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் சொல்கிறது, சேர் ஐட்டம், பெட்டு ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே ப்ரைஸில் வருது இந்த வாரமாக. பட் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அந்த வாரம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1500, 2000, 2500 அந்த மாதிரி வருது. பட் என்னென்னா நம்ம வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸு. ஸோ ஃபர்னிச்சர் ஐட்டம், சோஃபா செட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஸோ டைனிங் டேபிள், என்னென்ன வேணும் பல்லாவரம் சந்தைக்கு வந்துட்டீங்கன்னா என்னென்ன வேணும் எல்லா பொருளும் இருக்குது. பட் எல்லாமே நீங்கள் பேசி தான் வாங்கணும். இங்கே பழைய பொருட்களும் இருக்குது, புது பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கிக்கணும். சில கடையில் அவங்களே சொல்லிடுவாங்க, செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சில கடையில் புது பொருள்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து பதறாமல் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துங்க. ஸோ அவ்வளோ ஐட்டங்கள் நம்ம சந்தையில் குமிஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும் கூட யோசிக்கலாம். இதுக்கு எடுத்துகிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட் எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. பட் நம்ம அதுக்கு வந்து தனியாக தான் பே பண்ணிக்கணும். எந்த அட்ரஸ்ன்னு சொன்னோம்னா நம்ம உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க, நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வசதிகள் நிறைய இருக்குது. அவ்வளோ ஐட்டம் எல்லாம் புதுசாக சும்மா கலராக இருக்குது. ஷோரூம் கூட அந்த மாதிரி பார்க்க முடியாது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ரேட்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பேசி வாங்கிக்கிங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாரம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே போல் இதையெல்லாம் வாங்கி நம்ம செக் பண்ணி ரிவ்யூலாம் பண்ணி சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் வாங்க, பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிங்க. வெளியிலேயும் ப்ரைஸை நீங்கள் விசாரிங்க. ஸோ இங்கேயும் விசாரிங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வெளியில் விசாரிச்சுட்டு வாங்க. என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதோட ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. எல்லாமே பழசுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. புது பொருட்கள் நிறையா இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் செகண்ட்ஸு. LED லைட்லாம் பாருங்கள், இதுக்கு வித் ரிமோட்டோட கொடுக்குறாங்க. பூரா 300, 350, 400 இந்த மாதிரி ப்ரைஸில் சொல்கிறாங்க. அவ்வளோ ஐட்டங்கள் இந்த கடையிலேயே அங்கங்கே வச்சுருக்காங்க. என்னடா எலக்ட்ரானிக்ஸை காட்டுறா, சோஃபா செட்டை காட்டுறான்னு நினைப்பீங்க. ஸோ கடைகள் மாறி மாறி வர்றப்போ அவ்வளோ ஐட்டங்கள் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ், மானிட்டர்லாம் நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு பதறாமல் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் பதறாமல் செக் பண்ணி எடுக்கலாம். ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கடைகள் நிறையா இருக்குது இந்த வாரம். ஸோ வெயிலும் அதிகமாக இல்லை, வெயில் சுத்தமாகவே இல்லை. நீங்கள் தாராளமாக இன்றைக்கி வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு,
ஏர் கூலர், இந்த மாதிரி டிவி ஐட்டங்கள், பழைய பாக்ஸ் டிவி, பழைய டேப் ரெக்கார்ட் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம் கூட நிறைய இருக்குது. அது மாதிரி ஹேண்ட்பேக் ஐட்டம். ஸோ அது மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸு, பெட்ஸ் ஐட்டம், அது மாதிரி பிளான்ட்ஸு, நம்ம வீட்டுல வளர்க்குற பூச்செடிகள், இந்த மாதிரி ஐட்டம் கூட ஸோ பல்லாவரம் சந்தை ஃபுல்லாக ஏ டு ஜென் கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நிறைஞ்சு போய் கிடக்கு. எல்லாம் வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட்ஸ் தான் இது. 4000 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பிராண்டடுமே இருக்குங்க அங்க. அந்த அளவுக்கு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. வாஷிங் மிஷின் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி வச்சிருக்காங்க, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. இதே கடையில் அவங்ககிட்ட ஜென்செட் இருக்கு. நீங்கள் இங்கேயே போட்டு செக் பண்ணி பதறாமல் எடுத்துகிட்டு போகலாம். பொதுவாக பல்லாவரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய பொருள்னு சொல்கிறாங்க. கிடையாதுங்க. பழைய பொருள் இருக்குது, செகண்ட்ஸ் ஐட்டம் வச்சுருக்குறாங்க. புது பொருட்கள் நிறையா இருக்குங்க. ஸோ நம்ம தான் பார்த்து ஃபைன் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு தேவையான பொருட்களை தேடி தான் நம்ம எடுக்கணும். இது ஒரு மார்க்கெட், இது ஒரு சந்தை. நம்ம லைனாக கடைகள் இருக்கும். திடீர்னு கடைகள் மாறி மாறி வச்சுருப்பாங்க. ஸோ போன வாரம் வாங்கின கடை பக்கத்து கடையில் கூட மாறி இருக்கலாம். நம்ம பார்த்து பதறாமல் நிதானமாக பார்த்து தான் எடுத்துக்கணும் நமக்கு தேவையான பொருள். அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பாருங்கள், பழைய காலத்து ரேடியோங்க. இந்த ரேடியோ கூட இங்கே வால்வோ ரேடியோ கூட இங்கே வந்திருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது. பூரா அங்கங்கே டேமேஜில் தான் இருக்குது. பட் ஒரு அழகு பொருளாக வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஓரளவுக்கு பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேகே. நன்றி, வணக்கம்.